டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் மினிஸ்ட்ரி இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து இருக்கு. அதை நிர்வகிச்சு கண்காணிக்கக்கூடிய முதன்மை அமைச்சகம், அந்த பொறுப்பு அமைச்சகம் யாரு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி தான் வருவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, மெயின்ஸ்லயும் சரி பிரிலிம்ஸ்லயும் சரி. அதனால அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்தது, a special majority of 2/3 of the members present in voting and ratification by half of the state legislatures is required to change the representation of states in the parliament. ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல சேஞ்ச் பண்றதோ, 7th லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதோ, இல்ல ஆர்டிகல் 368 நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலோ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும். அது இல்லாம half of the state legislatures வந்து ராட்டிஃபையும் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ஆர்டிகல் 368 சப் கிளாஸ் 2ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்தது, how many members voted against the 131st constitution amendment bill in லோக்சபா? அதாவது மக்களவையில் 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக எத்தனை உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 352 பேர் இருந்தாங்க. சரியா? நேத்து 528 பேர் வந்து இருந்தாங்க லோக்சபால பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அதுல 298 பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நோ அப்படிங்கறத 230 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப 2/3 மெஜாரிட்டியில இந்த மசோதா பாஸ் ஆயிருக்கணும். அப்ப 2/3 மெஜாரிட்டிக்கு எவ்வளவு நம்பர் தேவைன்னா 352 மெம்பர்ஸ் வந்து தேவை. ஓகேவா? சோ இந்த 352 மெம்பர்ஸோட சப்போர்ட் இல்லாதனால அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப எவ்வளவு பேர் அகெயின்ஸ்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 230. இப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது, அக்கார்டிங் டு ஐஎம்எஃப், இந்தியாஸ் ரேங்க் இன் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஐஎம்எஃப் படி உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களின் பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுஎஸ், அடுத்தது சைனா, 3வது ஜெர்மனி, 4வதா இருந்துச்சு இந்தியா. இப்ப மறுபடியும் பின்னுக்கு போயிட்டோம் நம்ம. 4வதா இப்ப ஜப்பான், 5வதா யூகே, 6வதா இந்தியா வந்து இருக்காங்க. ஏன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த காரணத்தினால நம்ம பின்னாடி போயிடும். லாஸ்டா, நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய குடிமை பணிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 21. இந்த டேட்டை தான் முதல்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வெண்ட்டுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு உரையாற்றி இருப்பார். ஸோ அந்த டேட்டை தான் நம்ம நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.